ரெண்டாவது நாளில் கண்டென்ட்டே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு எபிசோடாக இருந்தது. மாக்காப்பா அவர்கள் இந்த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருந்தார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா எக்ஸ்பிரஷன்லாம் ஒன்று கொடுத்தாங்க. சொபா அப்படின்னு இருந்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரயான் எல்லாருமே வந்து அவங்க மாநில சில ஆன்சர்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. முத்துக்குமரனை வந்து சூப்பராக வச்சு ரோஸ்ட் பண்ணார். அந்த முத்துக்குமரன் பாருங்கள், எனி டைம் ஐம் கோயிங் கெட் த ஓட் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காரு. காலையில் ஆனந்தி வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அப்பயுமே நான் எப்படியோ ஓட்டு வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காகவே பேசின மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அண்ட் சுனிதா அன்ஷிதா இன்னைக்கு பண்ண விஷயம் சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. விஷால் வந்து ஊட்டி விடுறாரு, இது லவ், இது ஏற்கனவே வெளில போய் ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்திருக்காங்க, அப்போ இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குற நம்மளுக்கு இரிட்டேஷன் டு த கோர் ஆகுது. அண்ட் விஷால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஓடி போய் எடுத்துடலாம், இப்போ ரயானும் முத்துக்குமரன் ட்ரை பண்ணலாம், ஆனால் அதை பண்ணாமல் ரொம்ப சேஃபாக ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி வந்து சுனிதா வந்து ஜாக்லின் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அவள் வந்து ஓட முடியல அப்படிங்கிறத ஒரு வாட்டியும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எனக்கும் அப்படி தான் தோணுது. ஓட முடியல, ஓகே, ஓட முடியல. சௌந்தர்யா வந்து அப்படியே போயிட்டாங்க தெரியும், இவங்களும் போயிருக்கலாம். எதுக்கு அதை ஒரு விஷயமா கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு புரிய மாட்டேன். நாளைக்கு 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் அது வந்து பண்ணியிருக்காங்க. யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.